வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கரூர் தாவேகா இதை பற்றி தான் பேச வேண்டியிருக்குது. அது ஒரு பெரிய டாப்பிக்காகவே வளர்ந்துருச்சு. அது ரொம்ப நாளாக பேசிட்டு தான் இருக்கணும் போல இருக்குது. அதில் வேறு வழியில் புதுசான விஷயங்கள். இப்போ அரசு நிவாரணங்களை கொடுத்துருச்சு. அரசு தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருச்சு. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருச்சு. இன்னும் பிற அமைப்புகள் தனிப்பட்ட நபர்கள் கொடுக்குறவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. கமலஹாசன் கூட கொடுத்துருக்காரு போல் இருக்குது. அரசு 10 லட்சம், ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு. அதே மாதிரி எல்லோரும் கொடுத்துருக்காங்க. இப்போ தாவேகாவும் கொடுத்துருச்சு. அந்த 16 நாள் கழித்து அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வருவோம், பேசுவோம், அதை பற்றி இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா தாவேகா கொடுத்துருச்சு. 20 லட்சம் அவர்களோட வங்கி கணக்கில் வர வச்சப்பட்டிருக்குது. தாவேகா கொடுத்தது நிவாரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்றிய அரசு கொடுக்கறது, மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கறது, இதெல்லாம் நிவாரணம். ஏன்னா எதிர்பாராத நடக்கும் ஒரு விபத்துக்கு இவங்கெல்லாம் கொடுக்கறது வந்து நிவாரணம். இப்போ எண்ணூரில் கூட அது மாதிரி ஒன்று நடந்துச்சு. 5 பேரோ 10 பேரோ இறந்து போயிட்டாங்க. வட மாநிலத்தில் நடந்தாங்க. அவங்களுக்கும் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்குது. இது யாராவது இறந்தால் அரசு 10 லட்சமோ 3 லட்சமோ ஏதோ ஒரு பணத்தை கொடுத்துருக்குது. ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு போகுது. அது அரசு கொடுக்குற நிவாரணம். எங்கே பீரியடு நடந்தாலும், எங்கே இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தாலும் அது அரசு கொடுக்குறது நிவாரணம். தாவேகா கொடுக்குறது நிவாரணம் அப்படின்னு பார்த்தாக்கா என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதுக்கு பேர் கொலை தற்கொலைக்கு தூண்டியது. கொலை தான். அது வந்து கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணுறது, அது ஒன்று. அந்த மாதிரி தான். இப்போ வழக்கு பதிவு செஞ்சாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் பதிவு செய்யணும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா தற்கொலைக்கு தூண்டியது அப்படி கூட போடலாம். அவர்களை கொண்டாந்து இக்கட்டான சூழ்நிலை நிற்க வச்சு, நெரிசலில் நிற்க வச்சு, தள்ளுமுள்ள ஏற்பட வச்சு, அதில் வந்து அந்த கேப்பில் கொன்னது. அதாவது தற்கொலைக்கு தூண்டியது. ஒன்று ஃபஸ்ட்டு கொலை, கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணுறது ஒன்று. இரண்டாவது தற்கொலைக்கு தூண்டியது. இது 2 தான் அது வழக்கு, அது பிரிவு. மற்றபடி அரசாங்கம் தன்னுடைய அரசியலுக்காக எப்படி வேணாலும் ஒன்றிய அரசோ இல்லை உச்சநீதிமன்றமோ எப்படி வேணாலும் தன்னுடைய வசதிக்காக போட்டுக்கலாம். அது அவங்கவுங்களுடைய சமாச்சாரம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இதுதான் நடந்தது. அப்போ நீ வந்து இப்போ அரசு கொடுக்குறது நிவாரணம், நீங்கள் தாவேகா கொடுக்குறது நிவாரணம் அப்படின்னா இல்லை. அது கொலைக்கான பதில், கொலை செய்வதற்கான இல்லை தற்கொலைக்கு தூண்டியதற்கான ஒரு லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. சரி, அவங்க கொடுத்தாங்க, அவங்க வாங்கிட்டாங்க, அது ஒரு விஷயம். பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலான மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களும் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களும் தான். அது ஒடுக்கப்பட்டவர்கள் தான் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இறந்து போனவர்கள் நிறைய பேர் வந்து அருந்ததியர் இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் வந்து படிநிலையில், சாதிய படிநிலையில் கடைசி அடுக்கில் இருக்கிற மிகவும் விளிம்பு நிலையில் ரொம்ப கீழே கூடிய ஒரு சமூகம். அந்த சமூகத்துக்கு 20 லட்சம் 30 லட்சம் தான் ஒரு வாழ்க்கையை மாற்ற வல்லது. அவர்களுடைய வாழ்க்கையை வந்து திசை திருப்ப வல்லது. இன்னுமே அவங்க வாழ்க்கை ட்ரெண்டிங்காக அவங்க கொஞ்சம் கவனமாக அந்த பணத்தை கையாண்டாங்க அப்படின்னா அந்த 20 லட்சம் 30 லட்சம் போது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் ஒன்று. ஆனால் அது நல்லா இருக்கட்டும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டவங்க, ஒரு உயிர் இழந்தவங்க, அவங்க வாங்கினவங்க நல்லா இருக்கணும். அந்த பணத்தை வச்சு நல்லா இருக்கட்டும். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, ஐயா என் பிள்ளை இறந்து போயிட்டான், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என் பிள்ளை இறப்புக்கு ஈடாகாது. ஆனாலும் நீங்கள் ஏதோ கொடுக்குறத நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்கள் பிள்ளையோட ஞாபகமாக நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ ஆக்சிடெண்ட்டில் ஒரு பையன் இறந்து போயிடும். அந்த பையனோட பெற்றோர்கள் அந்த பணத்துக்கான, அந்த உயிருக்கான இழப்பீடே அரசாங்கத்திடமிருந்து வாங்கிறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வாங்கிறாங்க. அது இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வாங்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து அவங்க கூப்பிட்டு கொலை பண்ணல, அவங்க கூப்பிட்டு ஆக்சிடென்ட் பண்ண சொல்லலை. இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்லை அரசாங்கமோ சொல்லலை. ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். அதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி பணத்தை கொடுத்தது இன்சூரன்ஸின் அடிப்படையில். அது வந்து ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இது வந்து எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்ன மனநிலையில் இந்த அம்மா பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பையன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, என் பையன் இறந்து போயிட்டான், என்னுடைய பையனுடைய நினைவுகள் அந்த வலிக்கு நிகராக எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஆனால் நீ ஏதோ கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, என் பிள்ளை இறந்தா போயிட்டு போகிறான், விசை வந்து ஜெயிச்சு வரணும், ஜெயிச்சு வந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னா, உன் பிள்ளைக்கே பாதுகாப்பு இல்லாமல் தானே செத்து போயிட்டாரு, அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாருங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. ஆனால் அவங்க துக்கத்தில் இருக்கிறவங்க, ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்க, பிள்ளை அந்த சோகத்தில் இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம இதெல்லாம் கேட்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அவங்களோட மென்டாலிட்டியை பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குது, இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி எங்கே கொண்டு போய் சேர்க்கும் இந்த தமிழ்நாட்டை? நான் அவங்கள சொல்ல வரல. இன்னும் இருக்கிறவங்களுடைய மனநிலை இப்போ இந்த அம்மா சொல்கிறத கேட்டு நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க.
எங்கள் விஜய் அண்ணா வந்து நல்லா இருக்கணும், எங்கள் விஜய் அண்ணாவுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கணும், அவருக்கு ஒன்றும் இல்லாமல் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாரா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏம்மா அவன் யாரும்மா அவன்? எனக்கு அதுதான் நீங்க கேட்குறது. நீங்க சொல்றது புரியுது. விஜய் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கிறத மாற்றுக்கிறது இல்ல. அது இன்னும் நம்மளோட உயிர், நம்மளோட உடம்புல உதித்த உயிர், நம்மளுடைய வீட்ல பிறந்த உயிரை விட அவன் பெருசு அப்படிங்கிற லெவலுக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்னு எங்களுக்கு தெரியலையே! நான் புரியுது. நான் பேசுறது கரெக்ட்டா பேசுறேன்னு நெனைக்கிறேன் நானு. நம்மளுடைய உடல்ல நம்ம ரத்தத்தில நம்ம வயித்துல நம்ம 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளையை விட நம்ப வீட்டு செல்வத்தை விட, நம்ப வீட்டு வாரிசை விட, நம்ப குல கொழுந்தை விட, நம்மளுடைய குத்து விளக்கை விட, விஜய் எந்த விதத்தில சிறந்தவன்? ரூ. 250 பணத்த வாங்கிட்டு நடிக்கிறான்ம்மா. அத வந்து நம்ம ஏன் நம்ம சிந்திக்கல அப்படிங்கிறது தான் நம்ம யோசனையா இருக்குது. ஒரு படத்துக்கு ரூ. 250,00,00,000 வாங்கிட்டு நடிக்கிறான்ம்மா. அ ஒரு படத்துக்கு ரூ. 250 வாங்கிட்டு நீங்க உங்க புள்ள 2000, 1000, 2000, 3000ன்னு பணத்த குடுத்து படத்த பார்க்குறான்ம்மா. சும்மா பார்க்கல. சும்மா பார்க்கல படத்த. ஃப்ரீயா காட்டல. விஜய் வந்து நான் என் ரசிகர்கள் லட்சக்கணக்கான ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க. அவர்கள்லாம் ஃப்ரீயா பார்க்கட்டும். அவங்களுக்கெல்லாம் காட்டியும் காசு வாங்காதீங்க. இந்தாங்க நான் ஃப்ரீயா நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு படம் நடிச்சு குடுத்துருக்கானா. ஒரே ஒரு படம். எல்லா படத்துக்கும் 200,00,00,000, 250 கோடின்னு தான் சொல்றாங்க. எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அது ஒயிட்டா, பிளாக்கா, வந்ததா, போனதா, நல்லதா, கெட்டதா எந்த அளவு நமக்கு தெரியாது. பேசிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. ஆனா இவன் முகத்த பார்த்தா படம் ஓடுது. இவன் முகத்துக்காக படம் ஓடுது. அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 1000, 2000, 3000 சொல்லிக் குடுக்குறோம். ஆனா விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. எனக்கு இவ்வளோ பணம் குடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு பல 1000, பல 100 கோடிக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். அது பூரா மக்கள் குடுத்தது. ரஜினி அது ஒரு படத்துல ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா? தமிழ் மக்கள் அல்லவா? அப்படின்னு சொல்லிட்டு பாடுனார்ல. அந்த மாதிரி இவ்வளவு நான் 1100 கோடிக்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லபடியா வாழ்றேன். எனக்கு வசதி வாய்ப்புலாம் நெறையா இருக்குது. ஒரு படத்துக்கு நான் காசு இல்லாம நடிச்சு தரேன். நீங்க இந்த படத்த ஃப்ரீயா மக்கள்ட்ட காட்டுங்க. யாருக்கும் காசு வாங்காதீங்க. அந்த படத்துல நடிக்கிறவங்க போக்குவரத்து எல்லா செலவும் நானே ஏத்துக்கிறேன். தயாரிப்பாளர்ங்கிற பேர்ல இப்ப நானே தயாரிப்பாளரா இருந்து ஒரு படத்த தயாரிச்சு ஃப்ரீயா ஓட விடுறேன். அப்படின்னு ஓட விட்டுருக்காப்புலயா? இதுவரைக்கும் ஒரே ஒரு படம். 1 ஒரே படம். இல்லல்ல. இல்லையே சாமி. அப்போ உங்களுக்கு வந்து எப்படி அந்த அந்த ஒரு திரை கவர்ச்சியா பார்த்து மேக்கப் போட்டுக்கிட்டு, டை அடிச்சுக்கிட்டு, விக்க வச்சுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, டை அடிச்சுக்கிட்டு, அலங்காரமா வந்து மேடையில நடிக்கிறவன், டான்ஸ் ஆடுறவன், பாட்டு பாடுறவன், வீரவசனம் பெறவன்லாம் எப்படி ஹீரோவாக முடியும்? ரியல் ஹீரோவா எப்படி இருக்க முடியும்? அவன் ஒரு நடிகன் அவ்வளோதான். அரிதாரம் பூசிக்கொண்டு நடிக்கும் ஒரு நாடக நடிகன், சினிமா நடிகன். கேமராக்கு முன்னாடி தன்னுடைய வசனங்களை கட் 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 ஸ்டார்ட் கேமரா ரெடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு தடவைக்கு ஒரு வசனத்தை 1க்கு 4 தடவை பேசி 1க்கு 10 தடவை பேசி நடிக்குது. ரீடேக் எடுத்து இப்படி எடுத்து கோக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை போய் பார்க்குற நீங்கள் அந்த படத்தில் ஒரு பிம்பத்தை தன்னுடைய மகனுக்கு நீடாக, தன்னுடைய மகனுக்கு எதிர்ப்புறமாக நிறுத்தி இவனும் அவனும் ஒன்று தான், எனக்கு அவன் தான் புள்ள அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த நடிகை அவங்க அம்மா அப்பா சொல்கிறதையே கேட்குறதில்ல, அவங்க அம்மா அப்பா பேச்சுங்க பேசுகிறதில்ல, அந்த நடிகனுடைய பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லைங்கிறாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை தன்னோட வைக்க முடியாத ஒரு நடிகனை அதான் இந்த தமிழ்நாடே எப்படி கொண்டாடுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. தம்பி, உன் படத்தை நான் பார்க்குறேன், உன் அரசியலுக்கு நான் வர்றேன், உன்னுக்கு நான் ஓட்டு போடுறேன். அதுக்கு முன்னாடினே நம்ம வீட்டில் அந்நிய குழந்தைங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிகிட்டு வாங்கண்ணே, கேரவானில் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம வந்து அரசியலில் இறங்குவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ரசிகனுக்கோ இல்லை எந்த ரசிகர்களுடைய வீடுகளுக்கோ இல்லை. என் புள்ள செத்து போயிட்டா செத்து போகிறான், விஜய் வந்து நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு, அவர் அரசியலுக்கு வந்தால் பாதுகாப்பு, அவர் ஜெயிக்கணும், அரசியலுக்கு வந்தால் பாதுகாப்பு, ஜெயிக்கணும், ரைட்டு. அரசியலுக்கு வந்தவர் ஏமா உன் பிள்ளைய காப்பாற்றாம விட்டாரு, உன் பிள்ளை செத்து போனதே அவனால தானம்மா அப்படிங்கிற அந்த உண்மை அந்த மண்டையில் எப்போ உரைக்கும் அப்படின்னா, உரைக்குமா தெரியல. இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. எங்கே போயிட்டுருக்கு நாடு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்போ இன்னொரு கூட்டத்தில் போய் அது மாதிரி ஒரு 20, 30 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா,
அதுக்கு ஒரு 10,00,000 20,00,000 25,00,000 குடுத்தா அதுவும் சரியா போயிருமா? அப்படிங்கிற மாரி தெரியல. இன்னும் இவங்க அப்படிதான் பண்ணுவாங்க போல இருக்குது. இன்னும் மேற்கொண்டு இவங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் தோணுது. இன்னும் எங்கேயாவது திருப்பரங்குன்றத்திலயோ, திருநீர்மலையிலயோ, இல்ல பழனியிலயோ, திருவெறும்பூர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூட்டத்த போட்டு, அதுல ஒரு 10, 20 பேர் செத்து போயிட்டாங்க, 50 பேர் செத்து போயிட்டாங்க, 100 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா செத்து போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு 20 இப்போ 20,00,000 அடுத்து 25,00,000 பணம் குடுத்து சரி பண்ணிருவாங்களோ? இது மேற்கொண்டு அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்களோன்னு கேட்கும்போது, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பயமா இருக்குது. அப்போ பணத்தை கொடுத்தால் சரியா வந்துருமா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா, இது ஒரு இழிவான ஒரு அரசியல், இழிவான ஒரு கட்சி. இந்த மாரி ஒரு கேடுகெட்ட கட்சி. அதாவது இந்த மாரி கேடுகெட்ட கேவலமான கட்சிய நான் பார்த்ததில்ல 1. 2வது இந்த மாரி மக்கள் அறிவார்ந்த தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ் கூறும் நல்லுலகம், அறிவார்ந்த தமிழ் சமூகம். இந்த மாரி பேச்செல்லாம் எங்கருந்து வந்துச்சுன்னே தெரியல. அவர்கள் எவ்வளவு அ சிந்திக்காம பேசுறாங்களா? சிந்திச்சு பேசுறாங்களா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்க. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை நாம் எந்த நிலையில வச்சிருக்கிறோம்? தமிழ் சினிமா எவ்வளவு தூரம் குழந்தைகளுடைய மனசுல ஆக்கிரமிச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு தீய பழக்கவழக்கங்களை கத்துக் குடுத்துருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நெஞ்சமெல்லாம் பதறுது. வருங்கால சந்ததியினருக்கு நாம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. அரசியல் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கட்டும், எந்த இலவா இருக்கட்டும், பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு நடிகனை பார்ப்பதற்காக இவ்வளவு என்றால் எப்படி? தெரியவில்லை. நன்றி, வணக்கம்.